Engineering Mathematics 1 Regulation 2017. ஸோ இந்த சப்ஜெக்ட்ல நம்ம எந்தெந்த டாபிக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணா ஸோ ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் கோட் MA8151. ஸோ இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற போது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 அப்படிங்கிற போது ஒரு சேலஞ்சிங்கான பேப்பரா இப்போ ஃபுல்லா அண்ணா யூனிவர்சிட்டி இதுல இருக்குது. பட் இதுல நம்ம 5 யூனிட்ஸ் இருக்குது. 5 யூனிட்ஸ் அப்படிங்கிற போது யூனிட் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 1 டிஃபரன்ஷியல் கால்குலஸ். டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படின்னு சொல்றாங்க. டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படிங்கிற யூனிட். யூனிட் 2 அப்படிங்கிற போது functions of several variables அப்படின்னு சொல்லுவாங்க. functions of several variable. Second unit functions of several variable. unit 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா integral calculus. integral calculus அப்படின்னு சொல்றாங்க. யூனிட் 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 4 அப்படின்னு பார்க்கும்போது மல்டிபிள் இன்டெகிரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூனிட் 5 அப்படிங்கிற போது ordinary differential equation அப்படின்னு சொல்லுவாங்க. Simply we call as ODE. ODE is nothing but ordinary differential equation. இப்படி இந்த 5 யூனிட்ஸ் அப்படிங்கிற போது ஆக்சுவலி 5 யூனிட்ஸ் அப்படிங்கிற போது 10 2 மார்க் கொஸ்டின். எல்லா யூனிட்ஸ்ல இருந்துமே 2 மார்க் கொஸ்டின்ஸ், ஒரு 16 மார்க் கொஸ்டின். 5 16 மார்க் கொஸ்டின். 16 மார்க் கேன் பி டிவைடட் இன்டு 2 8 மார்க் கொஸ்டின். இந்த வேலை பாசிபிலிட்டி இருக்குது. இதுல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுல நிறைய டாபிக் இருந்துச்சு அப்படின்னாலும் பேசிக் டிஃபரன்ஷியேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, இந்த மாதிரி சிம்பிள் டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது இம்பார்ட்டன்ட். எல்லா யூனிட்டுக்குமே அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய சிம்பிள் டிஃபரன்ஷியேஷன் டெக்னிக்கை நீங்க ஸ்டடி பண்ணணும். டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் யூனிட்ல மேக்ஸிமா அண்ட் மினிமா. மேக்ஸிமா அண்ட் மினிமா இன் ஒன் வேரியபிள் அப்படிங்கிற டாபிக். மேக்ஸிமா அண்ட் மினிமா இன் ஒன் வேரியபிள் அப்படிங்கிற இந்த டாபிக்கை நம்ம வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிலி வி எக்ஸ்பெக்ட் 8 மார்க் கொஸ்டின். நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்து 16 மார்க் கூட கேட்டிருக்கிறாங்க. மேக்ஸிமா மினிமா இன் ஒன் வேரியபிள் அப்படிங்கிற போது ஒரு ஃபங்க்ஷன் f of x கொடுப்பாங்க. இந்த f of x வந்து ஒரு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இன்டர்வெல்ல எந்த இடத்துல எல்லாம் இன்க்ரீசிங் ஆகுது, கொஸ்டின் வந்து மேக்ஸிமா மினிமா அப்படின்னு மட்டும் இருக்காது. அது எந்த பிளேஸ்ல இன்க்ரீசிங் அப்புறம் டிக்ரீசிங், அப்புறம் வந்து லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா, அப்புறம் கான்கேவிட்டி அப்படிங்கிற இந்த டாபிக். இது வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் டேக் ஒன் ப்ராப்ளம் அண்ட் டேக் ரைட்டிங் ப்ராக்டிஸ். அது கொஞ்சம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி கேன் டு இட் வெரி வெல். மேக்ஸிமா மினிமா இன் ஒன் வேரியபிள் f of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிட்டு அது எந்தெந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, ஸோ அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன, அது கான்கேவிட்டியா இருக்குதா, கான்வெக்சிட்டியா இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றத, அனலைஸ் பண்றத கேட்பாங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிஷனலா இன்னொரு டாபிக் கண்டினியூட்டி. கண்டினியூட்டி அப்படிங்கிற போது அந்த டாபிக் அடிஷனல் சப்போர்ட்டுக்கு நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் இதுல வந்து கண்டினியூட்டி அப்படிங்கிற போது 2 டைப் ஆஃப் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து ஒரு ஃபங்க்ஷன் f of x கொடுத்துக்கிட்டு அது கண்டினியூஸா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ண சொல்லுவாங்க. டு டெஸ்ட் வெதர் தி ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் ஆர் நாட்.
ஸோ கொடுத்துருக்கக்கூடிய f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத கேட்கறது ஸோ ஒரு மாடல். இன்னொரு ப்ராப்ளம், அது கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன, ஸோ a வேல்யூ என்ன, b வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு டாபிக்கையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஸோ டெஃபினெட்லி we can get a very good mark. ஸோ அப்படிங்கிறதுல ஸோ எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஸோ செகண்ட் யூனிட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற போது ஸோ டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் அப்படின்னாலே நம்ம டீல் பண்றது ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு வேரியபிள் எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் அதை பற்றி ஸ்டடி பண்றோம். செகண்ட் யூனிட்ல எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு அதை பற்றி அனலைஸ் பண்றதுல ஸோ முதல்ல வந்து ஒரு டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன், டெய்லர் சீரிஸ். ஸோ டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஒரு ஃபங்க்ஷன்ஸ், வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இ பவர் எக்ஸ் இன்டு சைன் எக்ஸ், இ பவர் எக்ஸ் இன்டு காஸ் எக்ஸ், இ பவர் எக்ஸ் இன்டு லாக் ஆஃப் 1 பிளஸ் ஒய், tan inverse ஆஃப் ஒய் பை எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த மாதிரி வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாலினாமியலா கன்வெர்ட் பண்ணுங்க யூசிங் டெய்லர் சீரிஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யூ கேன் ஸ்டடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் பண்ணணும். ஸோ அப்புறம் மேக்ஸிமா மினிமா இன் ஃபங்க்ஷன்ஸ் இன் டூ வேரியபிள் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிட்டு அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துக்கிட்டு மேக்ஸிமா அண்ட் மினிமா. இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துக்கிட்டு அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து ஆர்டினரி மெத்தட் இருக்குது, லெக்ராஞ்சியன் மல்டிப்ளையர் மெத்தட். இந்த ரெண்டு டாபிக்கையும் கவர் பண்ணீங்கன்னா ஸோ 100% we may expect an 8 mark question. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துக்கிட்டு மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி லெக்ராஞ்சியன் மல்டிப்ளையர் மெத்தட்ல ஸோ மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ரெண்டையும் நல்லா ஸ்டடி பண்ணிக்கணும். So third, so one more topic, Jacobian. So Jacobian topic, so we can study it. Definitely we can get a very good mark. So second unit பொறுத்தமட்டில் Taylor series and maxima minima in two variables அப்படிங்கிற அந்த டாபிக் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்க. So integral calculus. So integral calulusல we have so many topics. So evaluation, the properties யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற evaluations இருக்குது. சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்றது எல்லாமே இன்டகிரேஷன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு பேசிக்கா ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸோட இன்டகிரேஷன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுல வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்றது, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்றது, அதே மாதிரி ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி சில ஃபங்க்ஷன்ஸை இன்டகிரேட் பண்றது, இப்படி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஆனா நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றது, ஆக்சுவலா பொதுவாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த யூனிட்னா ரொம்ப டஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் சம் டாபிக் அப்படின்னா டெஃபினெட்லி we can get a very good mark. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் தி இரேஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் தி இரேஷனல் ஃபங்க்ஷன், ஒரு இரேஷனல் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா எப்படி இன்டகிரேட் பண்றது. மோஸ்ட் ப்ராபபிளி 99% we may expect an 8 mark question from this topic. Integral of the form இருக்குது dx by ax square plus bx plus c, or இதுல dx by root of ax square plus bx plus c. So அப்படி இல்லைன்னா px plus q divided by ax square plus bx plus c into dx, or integral px plus q divided by root of ax square plus bx plus c into dx. So இந்த மாடல்ல 99% we may expect an 8 mark question. இந்த டாபிக்கை நம்ம ப்ரொசீட் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 6 ஃபார்முலாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஈஸியா we can find out the answer very easily. இதை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா we can get at least ஒரு 8 mark question. அப்புறம் வந்து உங்களுக்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். So from the school's days also, most of the students studied very well the integration by parts. Integral u dv equal to uv minus integral v du. Evaluate அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம், ஸோ எவாலுவேட் பண்றோம்.
ஃபர்ஸ்ட் இந்த மாடல்ல இருக்கிற ப்ராப்ளத்தை ஸ்டடி பண்ணுங்க. அப்புறம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெஃபினெட்லி we can get a good mark. ஸோ மல்டிபிள் இன்டெக்ரல் அப்படிங்கிற போது fourth யூனிட் அப்படின்னா மல்டிபிள் இன்டெக்ரல். இந்த மல்டிபிள் இன்டெக்ரல் அப்படிங்கிற போது சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். ஸோ சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். ஸோ அப்புறம் செகண்ட் ஏரியா. ஸோ ஏரியா இன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட். ஸோ தேர்ட் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் அப்படிங்கிற டாபிக். ஸோ ட்ரிபிள் இன்டெக்ரல் அப்படிங்கிற டாபிக். So the change the order of integrations. Already we put some videos related to change the order, area, triple integral, volume. So the change the order எப்படி நம்ம apply பண்றோம். Most probably 100% we may expect ஒரு 8 mark question from change the order of integration. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை பாருங்க, ஸ்டடி பண்ணுங்க, ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. செகண்ட் கெட் a good mark in this unit also. ஸோ அப்புறம் ஃபிஃப்த் யூனிட் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ODE. ஸோ இந்த ODE அப்படிங்கிற போது ஸோ we have many topic. ODE அப்படிங்கிற போது இதுல solve the differential equation, solution of differential equation. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய மெயின் டார்கெட் இந்த இடத்துல, இந்த யூனிட்ல. இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆர்டினரி மெத்தட். ஸோ ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி இன் தி 12th ஸ்டாண்டர்ட். ஸோ எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுமே 12th ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொஞ்சம் படிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஆர்டினரியா இது சால்வ் பண்றது இருக்கு. ஆர்டினரி. ஸோ ஆர்டினரி மெத்தட் அது 12thலயே ஸ்டடி பண்ணியிருப்போம். ஒருவேளை இங்கே நம்ம ஸ்டடி பண்ணோம். ஆர்டினரி மெத்தட், மெத்தட் ஆஃப் வேரியேஷன், method of variation of parameter. So variation of parameter அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் method of undeterminant coefficients அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதை படிச்சுக்கணும். ஸோ அன்டிட்டர்மினன்ட் கோஎஃபிஷியன்ட் மெத்தட், solve the differential equation using method of variations of coefficients அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இது ரிலேட்டடாக வீடியோஸ் கூட நம்ம போட்டிருக்கிறோம், அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். மெத்தட் ஆஃப் வேரியேஷன்ஸ் ஆஃப் பேராமீட்டர். அதே மாதிரி சால்வ் யூசிங் மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மினன்ட் கோஎஃபிஷியன்ட் மெத்தட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டாபிக்லேயே ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது, 8 மார்க். ஸோ அப்புறம் காசிஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், காசிஸ் அண்ட் லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், காசிஸ் அண்ட் லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இது ஆர்டினரியான ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் காசிஸ் லெஜெண்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸோ இங்கே டிஃபரன்ஷியல் ஆப்பரேட்டர் இப்போ d² + 4d + 1 × y = 0. ஸோ இப்போ இங்கே d² d இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கும். இது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ காசிஸ் அண்ட் லெஜெண்டர் அப்படிங்கிற போது x² d² plus xd plus 4 into y equal to f of x. இப்போ இது காசிஸ் அப்படின்னா லெஜெண்டர் அந்த மாடல்ல இருக்குது. வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்துச்சுன்னா we can split up into two model, ஒன்னு காசிஸ் லெஜெண்டர். ஸோ இந்த 5th யூனிட்டை பொறுத்த மட்டும் இந்த ரெண்டு டாபிக்கை நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி we can get a good mark. So engineering mathematics 1, so already I told very clearly, so this is a challenging paper one among all the mathematics. ஸோ எல்லா மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர்லையும் இது ஒரு சேலஞ்சிங்கான பேப்பராக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு தேவையில்லை. இப்போ இஃப் யூ ஹாவ் எனி டவுட், ஸோ சம்டைம் வி மே புட் லைவ் வீடியோ. ஸோ அதில் நீங்கள் கூட இந்த டாபிக் ரிலேட்டடாக so how to find out this one அப்படிங்கறத நீங்க கேட்கலாம். லைவ் வீடியோல கூட நம்ம உங்களுக்காக ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் அதெல்லாம் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ், மேக்ஸிமா மினிமா இன் ஒன் வேரியபிள், அதுல இன்க்ரீசிங் டிக்ரீசிங், லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா, கான்கேவிட்டி அப்படிங்கறது டோட்டலா கேட்பாங்க. ஸோ கண்டினியூட்டி அப்படிங்கிற அந்த டாபிக்கை ஸ்டடி பண்ணுங்க. ஸோ செகண்ட் யூனிட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள், டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன், மேக்ஸிமா மினிமா இன் டூ வேரியபிள் அப்படிங்கிற டாபிக் பாருங்க. தேர்ட் யூனிட் இன்டெக்ரல் கால்குலஸ். இன்டெக்ரல் கால்குலஸ்ல ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இரேஷனல் ஃபங்க்ஷன்.
So in the rational function, especially we have 4 type. So இதுல வந்து இந்த ரெண்டு மாடலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. So px plus q by ax square plus bx plus c, px plus q by root of ax square அந்த மாடல் அது பார்த்துக்குங்க. சப்போ வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி எவாலுவேட் பண்றது. Fourth unit, multiple integral. So multiple integral அப்படிங்கிற போது change the order of integration. So area அப்புறம் வந்து triple integral. So இதுல வந்து change the order area focus பண்ணீங்கனாலே we may get 8 mark question from this topic. So fifth unit அதே மாதிரி பாத்தீங்கன்னா ODE, method of variations of parameter. So method of undeterminate coefficients அது focus பண்ணுங்க. So second Cauchy's and Legendre differential equation. So இதை focus பண்ணீங்கன்னா you may get a good mark.